இந்த நாளில அவருடைய அன்பை நீங்கள் ருசி பார்க்க போகிறீங்க. எல்லாரும் அப்பா உரிமையோடு நல்ல மேய்ப்பன் நீர்தானே. ஆண்டவரே, என்னை நடத்த, ஆண்டவரே என்னை வழி நடத்த நீங்க போதுமானவர். ஆண்டவரே, நாடும் நாட்டு குட்டி, நாடும் நாட்டு குட்டி, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் வழி, நீரே என் சத்தியம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே நான் முழுமையாக என்னுடைய வழியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே என் ஜீவன் நன்றோ, நீரே என் ஜீவன் நன்றோ, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இயேசப்பா எங்களுடைய வழிகள் எல்லாம் உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நீர் ஒரு நல்ல மெய்ப்பனா இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கெல்லாம் உம்முடைய ஆட்டுக்குட்டி ஆண்டவரே, நாங்கெல்லாம் உம்முடைய ஆட்டுக்குட்டி ஆண்டவரே. அதாவது ஆட்டுக்குட்டிக்கு மேய்ச்சலை பற்றி கவலை தேவையே இல்லை. ஏன்னா நல்ல மேய்ப்பன் இருக்கும்போது அவர் நல்ல புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் சேர்க்க போதுமானவராக இருக்கிறாராம். ஆண்டவர், இந்த நேரத்தில் நம்முடைய மனதில் உள்ள எல்லா பாரங்களும் விலகட்டும், விலகட்டும். ஏன்னா நல்ல மேய்ப்பன் நம்மளோடு இருக்கிறாராம். ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் ஆட்டுக்குட்டியாவே இருக்கிறோம். ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். Thank you Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல ஒரு ஆராதனை. கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்லையும் கூட நிறைய பேர் வெக்கேஷன் போயிருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறோம். ஆனாலும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட உலாவுகிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சத்திய வேத அப்போஸ்தல சபையின் நாமமாகவும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட இதான் முதல் முறையாக நான் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறேன், இந்த சபைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செய்து எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இதான் முதல் முறை இந்த சபைக்கு இந்த ஆராதனையில் நான் கலந்து கொள்கிறேன்னா சகோதரர் வந்திருக்கிறாங்க, கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாம். 2 சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. உங்கள் கையில் கொடுத்துருக்கிற அந்த படிவத்தில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எழுதி கொடுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு நிமிஷம் நீங்கள் நிற்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவன் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கலாம். நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் சாம் அவர்கள் இதற்காக ஜெபிப்பாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம். தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். நன்றி சுவே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கத்த தந்த நாளுக்காய், இந்த மாலை வேலைக்காய் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்திரமுக்கு நன்றி. வந்திருக்கிற பிரதரை நீங்கள் ஆசீர்வாதம் தாங்க
2 பிரதரையும் கத்தர் நீர் ஆசீர்வதிங்க. அவர்கள் என்ன தேவையோடு வந்திருக்கிறார்கள் என்பதை கத்தர் அறிந்திருக்கிறீர். மனதின் இயக்கங்களை, மனதின் நோக்கங்களை கத்தர் நீர் அறிந்திருக்கிற தகப்பனாய் இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் வந்திருக்கிற நோக்கத்தை தகப்பனை நீர் அறிந்திருக்கிறீர். அவைகளுக்கு நீர் நிறைவேற்றி தாரும். அவர்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தாரும். கத்தர் நீர் அவர்களை ஆசீர்வதித்து லட்சமாய் கோடியாய் அவர்களை நீர் பெருக பண்ணும். கத்தர் உம்மை அறிகிற அறிவை அடைவும். உம்முடைய சத்தியத்தை தெரிந்து கொள்கிற பிள்ளைகளாக வரவும் கத்தர் நீர் உதவி செய்யும். தொடர்ந்து நீர் அவர்களை ஆசீர்வதியும் பாதுகாத்தருளும். வேலையை ஆசீர்வதித்து தாரும். குடும்பங்களை ஆசீர்வதித்து தாரும். போக்கின வரத்திலும் கத்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தணும். பாதுகாத்து வழி நடத்தும். துதிகன மகிமை ஆறுவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் உட்காரலாம். தொடர்ந்து நீங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் கூட வருகிற வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற நம்முடைய சுபையினுடைய ஒவ்வொருவரையும் நம்ம பார்க்க போகிறோம். 18ஆம் தேதி, ஜூலை 18ஆம் தேதி சிஸ்டர் பவ்யா டேனி அவர்கள் வந்து பிறந்த நாள் காண்றாங்க. 21ஆம் தேதி சிஸ்டர் சோனியா கிருபா அவர்களும் பேபி லயாரா கிறிஸ்டினா கிருபாகரன் அவர்களும் வந்து பிறந்தநாள் காண்றாங்க. அடுத்தபடியாக கூட 21ஆம் தேதி மாஸ்டர் ஜஸ்வந்த் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய மகன் அவரும் கூட பிறந்தநாள் காண்றாரு. 24ஆம் தேதி மரியேஸ்வரி அண்ணன் அவர்களும் கூட பிறந்தநாள் காண்றாங்க. அடுத்தால திருமண நாள் அப்பா குப்புசுவாமி அண்ட் அம்மா அஞ்சலியா அவங்க வந்துட்டு சங்கீதா சிஸ்டர்களுடைய தாய் தகப்பனார் அவர்களும் கூட திருமணம் காண்றாங்க. ஒருவேளை இந்த இடத்துல உங்களுடைய பேர் ஏதாவது வாசிக்கப்படலை, நீங்கள் கொடுக்கல அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயிலை கொடுக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஒருவேளை இப்போ பேர் வாசித்ததில் நீங்கள் யாராவது இருந்தால் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே இவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக, இந்த புதிய வருடத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். இதற்காக ஜான் பீட்டர் அங்கிள் அவங்க வந்து ஜெபிப்பாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இந்த இரவு வேளையில் ஆண்டவரே உம்மை சன்னிதானத்தில் கூடி ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு நம்ம உம்மை நாமத்தை மகிமைப்படுத்த தந்த கிருபைக்காண்டி உங்களை பிளத்துக்காண்டி நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அவையானவரே, இதுவரை ஆண்டவரே நல்ல ஒரு ஆராதனையை நடத்தி தந்துரு உம்மை கோடி சோத்திரம். அப்பா என்னும் கர்த்தாவே, வாசிக்கப்பட்ட ஆண்டவரே விண்ணப்பத்துக்கு வேண்டி வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளும் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே கலைஞ்சாண்டு போகிற ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே உங்கள் கருத்துக்குள்ளே மூடி மறைச்சி இதுவரை புதிய ஆண்டை காண செய்த கிருபைக்காண்டி நன்றி செலுத்துகிறோம். தேவரே, கலைஞ்சாண்டு ஆண்டவரே அவங்க என்ன விருப்பத்திலோடு என்னெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ அந்த அதில் குறைவுபட்டு இருந்தன, தடைப்பட்டு இருந்தன, அந்த புதிய ஆண்டு அவங்களுக்கு இரட்டிப்பாக கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் தகப்பனே ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு அவங்களுக்கு நன்மையும் கிருபையும் சுதந்திரிக்கணும் ஆண்டவரே. அவங்களுக்கு போகும்போதும் வரும்போதும் அவங்க இல்லத்திலும் எல்லா இடத்துலையும் தேவனுடைய கரம் கூட இருப்பதாக, அவங்க கைவிட்டு செய்கிற வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். தேவனே, உம்ம கரம் எப்போதும் அந்த சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, பெரியவங்களாக இருந்தாலும் உம்ம கரம் கூட இருப்பதாக. தேவன் தாமே இவங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஏது ஒரு குறவும் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் சபையால் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு குறையும் இல்லாமல் இவங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் உட்காரலாம். இப்பொழுதும் கூட யாராவது வெக்கேஷன் போகிறீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் எழுந்து நிற்கலாம். யாராவது வெக்கேஷன் போகிறீங்களா? இல்லை வெக்கேஷன்லேருந்து திரும்பி வந்திருக்கீங்க? விக்டர் அண்ணன் ஃபேமிலி ஊருக்கு போகிறாங்க, அண்ணனும் கூட போகிறாங்க. இவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவன் இவர்களுடைய பிரயாணத்தை ஆசீர்வதிக்கணும். ஏன்னா ஊரில் தெரியும், சில இடங்களில் மழை, சில இடங்களில் வெயில், பயங்கரமான காரியங்கள் இருக்குது. தேவன் இன்னொன்று யுத்தத்தின் காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. தேவன் அவர்களுடைய பிரயாணங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய மத்தியில் இருக்கிற சிஸ்டர் கெசியா அருண் அவர்கள் ஜெபிப்பாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவன் அவர்களுடைய போக்கையும் பரத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக, ஊரில் இருக்கிற பிள்ளைகளையும் கூட தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இந்த மாலை வேளையில் தகப்பனே ஜெபிக்க தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்களை ஒரே குடும்பமாய் தகப்பனே இந்த ஆலயத்திற்கு இந்த மாலை வேளையிலே கூட்டிக் கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்திலே தகப்பனே வெக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் தகப்பனே உடைய கரத்தில் தருகிறேன். அப்பா போக இருக்கும் தகப்பனே இந்த குடும்பங்களை தகப்பனே நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க. அவங்களோடு கூட தகப்பனே எத்தனை பேர் பயணித்தாலும் தகப்பனே நீங்கள் கூட இருங்க ஏசப்பா. ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து அப்பா அவங்க நாடு போய் சேரும் மட்டும் தகப்பனே நீங்கள் கூட இருங்க. அவங்க எங்கெங்கே செல்கிறார்களோ அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். திரும்பி இந்த தகப்பனே இந்த நாட்டிற்கு வந்து இந்த ஆலயத்திற்கு வந்து தகப்பனே உங்களுடைய சமூகத்தை தேட நீங்கள் உதவி செய்யுங்க. கிருபை தாருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்துக்கொள்ளும் வழி நிறுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்கள் பிரயாணத்தை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட வருகிற வாரத்தில் நம்முடைய சபையினுடைய ஊழியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அறிந்திருக்கிறபடி எல்லா செவ்வாய்க்கிழமையிலையும் நமக்கு இரவு 7:45 மணி 7:45 9 மணி வரைக்கும் நமக்கு காட்டேஜ் ப்ரேயர் நடக்குது. இது ஜூமில் நடைபெறும். வருகிற வாரத்திலையும் கூட நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை கேட்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கும். லூக்கா 20 யோவான் 20வது அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். குஸ் நமக்கு நடக்கிற மாதிரி இதற்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு வாருங்க. அநேகர் இதில் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா ஒரு வேளை வண்டி பிடிச்சி ஒரு இடத்துக்கு போகணும் வரணும் அப்படிங்கிற காரியம் இல்லை. நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே அந்த லிங்கில் நம்ம கலந்து கொள்ள முடியும். அதனால் தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தால கூட வியாழக்கிழமை நம்ம எல்லாரும் தெரிந்திருக்கிறபடி கேம்ப் மினிஸ்ட்ரிஸ் நடைபெறுகிறது. சைனா கேம்ப்லேயும் முசஃபா கேம்ப்லேயும் சிட்டியில் வச்சு யுவராஜன் வீட்டில் வச்சு கேர்சல் ஒன்று நடைபெறுகிறது. இது எல்லா வியாழக்கிழமையிலையும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறும். இதற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிங்க. ஏன்னா போன வாரம்லாம் வியாழக்கிழமை பயங்கரமான ஹியூமிடிட்டி. ஆனாலும் எல்லா சகோதரர்களும் வேலையை முடிச்சுட்டு வந்து அதில் ஏன்னா ஓப்பனில் இருந்து ப்ரேயர் பண்ணுறது வீடுகளில் இருந்தோ இல்லை ஒரு ஏசிக்கு கீழே இருந்தோ செய்கிற காரியம் இல்லை. இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓப்பனாக வண்டியெல்லாம் நிற்கும், அவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் அங்கே. நீங்கள் இதற்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாகவும் கர்த்தர் இன்னும் அநேக ஆத்மாக்களை கொண்டு வரும்படியாகவும் அவர்கள் கூடுறாங்க. அது அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இன்னுமாக மற்றவர்களுடைய காரியங்களுக்கும் நம்முடைய சபையினுடைய வளர்ச்சிக்கும் கூட மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அதிகமாக யாராவது ஒருவேளை கேம்புக்கு வரலாம் அல்லது கேர்சலில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா அதற்குரிய அந்த கேம்பில் உள்ள அதற்கு நியமிக்கப்பட்ட அந்த டீம் லீடர்கிட்ட நீங்கள் பேசி நீங்கள் இதற்காக ஆயத்தப்படும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இதற்காக அதிகமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அந்த சூடான சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அதற்காக ஜெபிங்க. தேவன் இந்த உஷ்ண காலத்தில் இந்த டெம்பரேச்சர்லாம் மாற்றி கொடுக்கணும். ஹியூமிடிட்டி எஸ்பெஷலி ரொம்ப ஹையாக இருக்குது. இதை குறைத்து கொடுக்கும்படியாக எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமையில் நமக்கு கிட்ஸ் மினிஸ்ட்ரி இப்போ நடைபெறல, லீவில் இருக்கிறாங்க, ஸ்கூல் லீவ் இருக்கிறதுனால. ஆனாலும் கூட நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் அதிகமாக பிள்ளைகளுக்கு நிறைய பலகீனங்கள்லாம் வருது. பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாக ஜெபிப்போம். நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. சனிக்கிழமையில் நம்ம கொடுக்குற இந்த ஆராதனை நடைபெறுகிறது. வருகிற சனிக்கிழமையும் கூட மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமை. அதனால் அந்த நாள்லையும் கூட நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் டியூட்டியில் மாற்றிட்டீங்களா? எல்லோரும் அப்படியே சைலண்டாக இருந்து கேட்டுருக்கிறோம் இல்லை? ஹல்லேலூயா. சனிக்கிழமையில் காலையில் 7 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நடைபெறும். 3 மணி நேரம் அந்த உபவாச கொடுகை நடக்கும். இதில் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்காக தான் இந்த இதை ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். தேவ ஆவியானவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார், நம்ம நடத்துறதில்ல. ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்குது. ஆவியானவர் நிறைய காரியங்களை செய்கிறாரு. அதனால் நீங்கள் உங்களுடைய சனிக்கிழமை கூடுமான மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஆஃப் எடுத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் கேட்குறோம். ஏன்னா இன்னும் ஒரு வாரம் இருக்குது. நீங்கள் அதற்காக பிரயாசப்படுங்க. உங்களுக்கு வாகன தேவைகள் தேவை இருந்துச்சுன்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். காலையில் நமக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வைத்து நடைபெறுகிறது. இதுக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபிங்க, அதிகமாக ஆயத்தப்படுங்க. வருகிற ஒவ்வொருவரும் இதற்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா தேவ ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நீங்கள் இதற்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக கூட எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலையும் நம்ம கிளை சபை யூகேயில் இருக்கிற நம்முடைய கிளை சபையிலிருந்து ஆராதனை ஆன்லைனில் நடைபெறுகிறது. யூடியூப்பில் வரும். அது எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலையும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் அந்த ஆராதனைக்காக அதுக்காக கூட ஜெபிங்க. அதனுடைய லிங்க் குரூப்பில் வரும். நீங்கள் அதை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எப்பொழுதும் கூட கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கிற நேரம். நம்முடைய மத்தியில் இருக்கிற சைனா கேம்ப் பிரதர்ஸ் ஒரு பாடலை பாடுவாங்க. அந்த நேரத்தில் காணிக்கை சேகரிக்கப்படும். அந்த காணிக்கைக்காக கூட பிரதர் பக்கிரிசாமி அவர்கள் ஜெபம் செய்வார்கள்.
இயேசு வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவர்கள் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவர்கள் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் ஒருங்குவதில்லை, இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் ஒருங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான், வாக்கு தத்தம் செய்தவர். காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துல ஜீவனோட தகப்பனே, அப்பா அந்த மாலை வேளையை ஆசீர்வதித்து தந்திருக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. அப்பா எடுக்கப்பட்ட காணிக்கை உமது கரத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் உமது கரத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. எனக்கு கொடுக்க காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, இன்னும் ஒரு நல்ல ஒரு செய்தி அப்பா உம்மிடத்தில் கேட்கறதுக்கு அப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா எல்லாவற்றையும் வல்லமையின் கரத்தில் கொடுக்கிறோம், நீங்களே காத்து வழி நடத்துங்க தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நாளில் வந்திருக்கோம் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ரொம்ப சீட்லாம் இன்னும் காலி ஆகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த மாதம் வரைக்கும் ஆகஸ்ட் லாஸ்ட்டில் வரும்போது தான் திருப்பி ஃபில்லப் ஆகும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சொந்த தேசத்திற்கு நாம் போக வேண்டியிருக்குது இல்லையா, அதனால் தவிர்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்து விதங்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த திருப்பியும் அந்த கடினமான நாட்கள் ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு வாரமாக டம்முன்னு போட்டிருக்காங்க சோதரம். அதனால் கர்த்தர் தாமே நமக்கு அடைக்கலமாக இருந்து நடத்துகிறார். ஹல்லேலூயா.
நல்ல ஒரு ஆராதனை, தேவன் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக ஒரு சின்ன கேள்வி, யாரும் பைபிளை திறக்காதீங்க. இப்போ அந்த கேள்வி கேட்கும்போது பைபிளை திறந்துடாதீங்க. 12வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. யாருக்காக யார் ஏறெடுக்கிறார்கள் தெரியுமா? அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுது. யாருக்காக யார் ஜெபிக்கிறாங்க? யாரு? ஸ்தேவானா? இல்லை 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 இல்லை, வேறொரு ஜெபம். பேதுருக்காக சபை ஜனங்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். பேதுரு யாரு? சும்மா பேசுங்க. ஒரு ஊழியக்காரர் பேதுரு தானே, ஒரு ஊழியம் செய்கிறார் அப்போஸ்தலர். அவருக்காக சபை என்ன பண்ணுது? செபிக்கிறது. ஹல்லேலூயா. இப்போது அதாவது ஊழியம் செய்கிறவர்களுக்காக வாரத்தில் ஒரு நாள் ஜெபம் பண்ணுறவங்க கை தூக்குங்க. நம்ம சபையில் ஊழியம் பண்ணுறவர்களுக்காக அல்ல, சோத்திரம், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. வேற ரொம்ப நேரம்லாம் முழங்கால் படி போட்டு ரொம்ப நீங்கள் முழங்கால் படிலாம் தேஞ்சிட வேண்டாம். சோத்திரம். ஆண்டவரே, இந்த ஊழியம் செய்கிறவங்க ஒருவங்களையும் நீங்கள் தாங்கி நடத்துங்க, பயன்படுத்துங்க. ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னால் அதையும் அவர் கேட்டு, அதாவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னோன்னா அதை கேட்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக செபிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சோத்திரம். அந்த அதிகாரத்தில் தான், அதாவது எங்கள் ஃபெலோஷிப்பில் பேசப்பட்ட ஒரு வார்த்தை, அதை நான் இங்கே பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஜெபத்தினால் நாம் எதையும் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஜெபத்தினால் சாதிக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம பராக்கிரமத்தினால இல்லை, தேவனுடைய ஆவியின் உதவியோடு கூட நாம் தேவனிடம் நம்ம காரியங்களை தெரிவிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். கடந்த வாரத்தில் ஒரு தப்பு பண்ணேன் பிரசங்கம் பண்ணும்போது. யாரும் கண்டுபிடிச்சிங்களா? அது டாக்டரினல் இஷ்யூ கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பிரசங்கத்தின ஆண்டோட வார்த்தை பிரசங்கிக்கிறதுனால ஒன்றும் ரட்சிப்பு உண்டாயிராது அப்படின்னு சொன்னேன். நான் அதை சொல்ல வந்த அர்த்தம் என்னென்னா, எங்களோட பிரசங்கத்தினால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். அதை நான் கொஞ்சம் மாறுதலாக அந்த இடத்துல வார்த்தை வித்தியாசப்பட்டு விட்டது. ஏன்னா விசுவாசம் கேள்வியினால தான் வரும். ஹல்லேலூயா. பிரசங்கிக்கும் பொழுது அதை அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு அங்கே ரட்சிப்பு உண்டாகும். நான் சொல்ல வந்ததோட பின்னணியம் என்னென்னா, நாங்கள் பிரசங்கம் பண்ணதுனால பெரிய ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை தான் கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி சொல்ல வந்தேன். அது கொஞ்சம் மாறி விட்டது. சோதரம். அப்போஸ்தலர் அந்த 12வது அதிகாரத்தில் ஒரு சபை மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊழியக்காரன், அதாவது சிறைச்சாலையில் ஜெயிலில் கிடைக்கிற ஊழியக்காரனுக்காக அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அப்போது 12வது அதிகாரம் 5வது வசனம். ஆமாம். என்ன பண்ணா, யோவானுடைய சகோதரன் யாக்கோபை பட்டயத்தால் ஏரோது ராஜா கொலை செய்து வெட்டி கொண்டுட்டான். அது யூத ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போது அதுக்கு அடுத்தபடியாக பேதுருவையும் நம்ம கொண்டுட்டோம்னா இன்னும் சந்தோஷப்படுவாங்க, நமக்கு இன்னும் ஆட்சி செய்வதற்கான ஒரு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவனையும் பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டிருந்தாங்க. அப்போது அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தனால பேதுரு கொல்லப்படாமல் இருக்கிறார். அங்கே சிறைச்சாலையில் கிடைக்கும் பொழுது ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, சபையார் தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. ரொம்ப வல்லமையான ஒரு ஜெபம். சோதரம். அதே போல லூக்கா 22வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு என்ன பண்ணாராம், மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். பாருங்க, அவர் அங்க இயேசு என்ன பண்ணா அதிக ஊக்கத்தோட அங்க ஜெபம் பண்ணுகிறார். சோதரம். அல்லேலூயா. அப்போ ஊக்கமான ஜெபம், இன்னும் சொல்ல போனா விசுவாசிகளின் வாழ்க்கையில காணப்பட வேண்டிய ஒரு பிரத்யோகமான ஒரு விசேஷித்த மிகவும் அவசியமான ஒரு காரியம், செயல்பாடு என்ன அப்படின்னா ஜெபம். அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா ஜெபம் பண்ண தெரியாது அப்படிமோ நம்ம பொதுவா. டக்குன்னு இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு தங்கச்சி வந்தனா கையில் டக்குன்னு லாஸ்ட் மினிட்ல தூக்கி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். அவங்க டக்குன்னு ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. அந்த சிறு ஜெபம், அதாவது என்னன்னா, காணிக்கையை கொடுத்தவங்களுக்காக நன்றி ஆண்டவரே, இன்னும் அவங்க கரங்களை பலப்படுத்துங்க அப்படி சிம்பிளாக. அதான் என்னென்னா, ஆண்டவர் நம்ம சொல்கிறோம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஏசப்பா உடம்பு சரியில்லை, நீங்கள் எப்படியா சுகப்படுத்திடுங்க.
எப்படின்னா ஒரு பெட்டிஷன் போடுறது மாதிரி தான். ஒரு 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 கம்பெனி ஒரு 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 மேனேஜருக்கு ஒரு பெட்டிஷன் போடுறோம், ஐயா எனக்கு போனோமா சம்பளம் இல்லையா, கொஞ்சம் சம்பளம் என்னென்னு பார்த்து நிலுவையில் இருக்குது கொஞ்சம் பார்த்து அதை சம்பளத்தை ரிலீஸ் பண்ணிடுங்க. என் பிள்ளை சரியாக படிக்க மாட்டேங்குது, கொஞ்சம் படிக்கிறதுக்கு நீங்கள் டீச்சரை போய் சொல்லணும், என் பிள்ளை சரியாக படிக்க மாட்டேங்குது கொஞ்சம் பாருங்கள் டீச்சர், 2 தட்டு தட்டுங்க அப்படிமோ. கத்தட்டுன்னு சொல்லணும், என் பிள்ளை படிக்கிறது கொஞ்சம் ஞானத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. அப்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு பெட்டிஷன் போடுற மாதிரி. இன்னும் சொல்ல போனால் நம்ம அப்பா பிள்ளைங்க கிட்ட போய் பிள்ளைங்க வந்து எப்படி கேட்போம், நம்ம பிள்ளைங்களா இருக்கும்போது ஒரு சின்ன பொம்மை வேணுன்னா பொம்மை வாங்கித்தாங்க, சைக்கிள் ஓட்டணும்னு எனக்கு விருப்பமாக இருக்குது. அப்பா என்ன சொல்லுவார், இப்போ வேணாண்டா சின்ன பையலாக இருக்கிற, ஒரு 2 வருஷம் கழிச்சு ஓட்டு. அப்போது இதெல்லாம் ஜெபத்துக்கான பதில் நம்ம கிடைக்குது. சோதரம் ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோன்னா ஜெபம் பண்ணிட்டோம், ஜெபம் பண்ணணும், சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு கேட்டோன்னே ஓட்டு, புல்லட் ஓட்டணும் அப்படின்னா ஓட்டு, அதாவது உடனே நடந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சோதரம். ஆனால் அவர் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, புல்லட் ஓட்டுற வயசு இன்னும் வரலடா உனக்கு, ஒரு 19-20 வயசுக்கு மேலே ஆகட்டுமே. ஆனால் நம்ம நினைக்கிறோம், என்ன அப்பா வந்து எனக்கு இந்த ஜெபத்துக்கு பதில் எனக்கு கொடுக்கல, இந்த ஜெபம் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் போயிடுச்சு. இல்லை 20 வயசுக்கு மேலே சமயம் வரும் பொழுது அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆண்டவர் கொடுக்குறார். சோத்திரம் ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும் எப்போ நமக்கு ஒரு காரியத்தை செய்தால் அது நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாகவும் கர்த்தருடைய நாம மகிமைப்படியாம்படியாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. என்னன்னா படிக்கிறேன், நல்லா படிக்கிறேன், ஆனால் படிக்கும் விதமாக நான் படிக்கலை. உபத்திரவத்தின் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு உபத்திரவத்தின் குகையில் தான் இருக்கிறேன். 2008 வரைக்கும், 2011 வரைக்கும் அதே சூழ்நிலை. நான் 11வது வருஷத்தில் நான் கையில் வந்து சம்பளத்தை வாங்குறேன், அதாவது ஒரு நல்ல சம்பளத்தை. அது வரைக்கும் நான் சம்பளம் வாங்கினது கூட எனக்கு வந்து எதாவது தெரிலனா அதனுடைய அருமை தெரில, அந்த பணத்தோட அருமை. ஆனால் 2011 இங்கே வந்து கஷ்டப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் ரத்தம் கக்கி சம்பாதிச்சேன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து என் கிளாஸில் பசங்களுக்கு, அரபி பசங்களுக்கு எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா கிளாஸ் முடிஞ்ச உடனே ஸ்பிட் பண்ணோம் அப்படின்னா பிளட்டு தான் வரும் அந்த எச்சில். அந்தளவுக்கு தங்கச்சியெல்லாம் உணர்ந்துருப்பீங்க. நீ தங்கச்சி டீச்சர் மினிஷாலாம் இல்லை, தங்கச்சி மினிஷாலாம், அவங்களுக்குலாம் கேட்டால் கதை சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா அந்த அளவு கஷ்டப்பட்டு எனக்கு கையில் அந்த சம்பளத்தை வாங்கின உடனே அந்த சம்பளத்தின் அருமை எனக்கு தெரிந்தது. ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர், நான் அந்த ஒரு மலையாள சபையில் இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, உன்னை யோசபாத்தை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உடனே அந்த பகுதி 4ஆம் எடுத்து படிக்கிறேன். அங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னாக்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வந்து ஆசீர்வதித்தாராம். ஹல்லேலூயா. ஒரே நாளில் ஆசீர்வாதத்தை கொடுத்தா என்னால் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது. சோத்திரம். அப்போ அது மாதிரி தான் கர்த்தர் எப்படின்னா நம்ம கையில் கொடுக்குறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னா ஏற்ற காலத்தில் ஒவ்வொன்றையும் நடப்பிக்கிற தேவனா இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. முதல்ல எனக்கு கொடுத்துருந்தாருன்னா எல்லாத்தையும் தூத்தடிச்சிருவேன். ரொம்ப பேருக்கு இஷ்டத்துக்கு வேகாரிக்கு பண்ணுவோம், அது கர்த்தரோட நாமும் மகிமைப்படாது. நம்மளை பார்த்து 4 பேர் தூஷிச்சு தான் போவான். அதை ஏற்ற வேளைகளை காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அப்பாட்ட நோக்கி நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுப்பது நம்ம வாழ்க்கையில கட்டாயமாக காணப்பட வேண்டும். சோதனை. ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் ஜெபம் அதெல்லாம் என்ன ஒன்றுமே இல்லைங்க, ஏதோ வாழ்க்கையில் ஏதோ நினைச்சா 2 வார்த்தையை சொல்லிட்டு போவோம். இல்லை, அனுதினமும் ஜெப வாழ்க்கையை வைத்துக் கொள்ளுங்கள். சோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு சொல்கிறாரு சீஷர்களிடம், நம்ம மத்தேயுவிலேருந்து எடுத்து பார்த்தோன்னாக்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள், அப்புறம் அதிகாலமே எழுந்து நேரமே எழுந்து ஜெபம் பண்ணுங்கள். இது பவுல் எழுதும் பொழுது சொல்கிறாரு, ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள், கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, எல்லா இடங்கள்லையும் ஜெபம் பண்ணுங்க, ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்க, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணுங்கள், வழக்கமாக ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா 1 நாளைக்கு 2 நாளைக்கு இல்லை, வழக்கமாக ஜெபம் இருக்க, உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க, கூடி ஜெபம் பண்ணுங்க, தனித்து போய் ஜெபம் பண்ணுங்கள், கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்கள், சித்தத்தின்படி ஆக கடுவது என்று ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் ஜெபத்தை குறித்து அவங்க அப்போஸ்தலரும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து ஒரு இது, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நம்மளை யார் படுத்துகிறாங்களோ அவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம சொல்லுவோம், எனக்கே நான் ஜெபம் பண்ணுறது கிடையாது, என்னை உபத்திரவப்படுத்துகிறவனுக்கு எப்படி நம்ம ஜெபம் பண்ண முடியும்? இல்லை, துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அடிக்கடி நம்ம சொல்லுவோம், பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும்
ஹல்லேலூயா. அப்போ ஒன்றுக்கு இதுதான் நான் அடுத்த வாரம் பிரசங்கமாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பிரசங்கத்தை பிரசங்கிப்போம் அப்படின்னு இன்னைக்கு தேவன் விரும்புகிறார். சோத்திரம். அப்போ எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபம் நம்ம வாழ்க்கையில் பிரதானமான ஒன்றாக இருக்கு. நிறைய பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க. இதுவரைக்கும் இல்லையா, அதை பிரதானமாக வைத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்பாவிடம் சொல்கிறத, அப்பா நம்ம குறைகளையும் நிறைகளையும் பிரச்சனைகளையும் வேதனைகளையும், அதாவது எப்படின்னா மனிதர்கள்ட்ட சொன்னால் ஒருவேளை கேட்டும் கேட்காம போயிடலாம், மனிதர்கள்ட்ட சொன்னால் ஒருவேளை விமர்சனம் பண்ணலாம். ஆனால் கர்த்தர் எப்படி, மனிதர்கள்ட்ட சொன்னால் நமக்கு பதில் கிடைக்காம போயிடும் பல நேரங்களில். ஆனால் கர்த்தரிடம் நம்முடைய காரியங்களை அறிவிப்போமானால் நிச்சயமாக அதை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிற நம்முடைய அருமையான ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ இந்த 12ஆம் அதிகாரத்தில் சபையார் ஜெபம் பண்றாங்க. அதில் 3 காரியங்கள், 3 ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம், 3 காரணிகள், 3 காரியங்களை நம்ம பார்ப்போம். அவங்க 3 பண்ணாங்க. ஒன்று என்னவென்றால் ஊக்கமாய் அவர்கள் ஜெபித்தார்கள். அவர்கள் செய்த ஜெபம் எப்படி இருந்ததுன்னா, ஜெபம் ஊக்கமாய் இருந்ததா. அப்போ உங்களுடைய என்னுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா ஊக்கமா இருக்கணும். ஊக்கமானா விடாது, அதாவது விடாமுயற்சியோடு நம்ம பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் காணப்பட வேண்டும். சோத்திரம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 12:5 தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. ஏன் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள்னா, நிச்சயமாக எங்களுக்கு பதில் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு இன்னும் சொல்ல போனா அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் என்று தான் சொல்லலாம். சோத்திரம். லூக்கா 11:10 கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், ஊக்கமாக ஜெபிப்பதற்கு கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ யாரு கேட்டாலும் தேவனிடத்திலிருந்து நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளாம இருக்கலாம், நம்ம ஜெபத்துக்கு நாளைக்கு பதில் கிடைக்கும், இல்ல அடுத்த மாதம் பதில் கிடைக்கலாம், இல்ல அடுத்த வருடத்துல நம்ம பதில் கிடைக்கலாம். ஆனா நிச்சயமாக பதில் வரும். சோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நாம் ஜெபத்துல என்ன செய்யணும்னா தேவனுடைய எல்லாவற்றையும் நம்ம தெரிவிக்க வேண்டும். இப்படித்தான் அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேதுரு என்ன ஆகிறாரு, அற்புதமா விடுவிக்கப்பட்டார்னு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பேதுரு அற்புதமாக விடுவிக்கப்பட்ட, சுகமா படுத்து உறங்கிட்டு இருக்காம. இப்போ சபையாரெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிற நீங்க எல்லாம் சுகமா வீட்டில் தூங்கிட்டு இருக்கீங்களே, அது சிறைச்சாலையில் தூங்கிட்டு இருக்கீங்களே. சிறைச்சாலையில அவன் கொல்லப்படுவதற்காக போட்டு வைக்கப்பட்டிருக்கிறான். அல்ல எப்படி பேதுருக்கு தூக்கம் வந்துச்சு? எங்கள் பாஸ்டர் வேடிக்கையாக சொல்லுவார் அதை. எப்படின்னா யோவான் 21ஆம் அதிகாரத்தில், யோவான் 21ஆம் அதிகாரத்தில், அதான் கடைசி அதிகாரம் தான் யோவான்ல, 18வது வசனம் வாசிங்க. வாசிங்க. நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். ஆமா, பாருங்க, நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது, நான் இப்ப சொல்றேன் உங்களோட மரிக்கவும் ரெடிங்கிறாரு பேதுரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல நீ முதிர் வயதாகும் போது. எங்க வாசம் வேடிக்கை சொல்றாரு, பேதுரு படுத்து உட்கார்ந்தாராம், சிறைச்சாலை போட்ட உடனே அப்படி யோசிச்சு பார்த்தாராம், நாளைக்கு நான் சொல்லியிருப்பான் ஜெயிலர் ஒருவேளை உன்னை வந்து அடுத்து பஸ்கா அது புளிப்பில் அப்ப பண்டிகைக்கு அப்புறம் உன்னை வந்து என்ன செஞ்சுவாங்க, போட்டு தள்ளிடுவாங்க, கொன்றுவாங்க. எப்படி அந்த யோவானுடைய சகோதரன் யாக்கோபை போட்டாங்களோ அது மாதிரி உன்னையும் கொண்டு விடுவாங்க. அப்படின்னோடனே இவர் என்ன பண்ணிப்பாரு, சிறைச்சாலை அந்த ஜெயிலர்கிட்ட வந்து ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி கொடுங்கன்னு கேட்டுப்பாராம். அந்த மோகம் பார்க்குற கண்ணாடியை வாங்கி அப்படியே முகத்தை பார்த்துருப்பாராம். இவருக்கு முடி நரைக்கலை, முடி கொட்டலை, இளமையாக இருக்கிறாரு. அவனை பார்த்துட்டு, நான் முதிர் வயதா இல்லையே, நான் இளமையத்தான் இருக்கேன், அப்போ முதிர் வயதும் போது தான் நான் சாவேன், இப்போ எனக்கு சாவு கிடையாதுயா, நான் எவன் நினச்சாலும் என்னை கொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ என்னன்னா கர்த்தர் நம்ம மேலே ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக அது நிறைவேறாமல் நாம் மரணிக்க மாட்டோம். ரெண்டாவது, அது நிறைவேறுவதற்கு நாம் பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம மேல அவர் வைத்திருக்கிற தீர்மானம் நிச்சயமா நடக்கும். அதற்கு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாக நம்மளை வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அதை உதாசீனமா எடுத்துக்கொண்டோ அல்லது வந்து மைண்ட் பண்ணாமையோ அதை குறித்து ஜெபிக்காமையோ அதை சிந்தனை செய்யாமையோ நம்மளை அதில் ஈடுபடுத்தாமையோ இருந்தோம்னா ஒருவேளை நடக்காம போகலாம்.
அதான் அதுக்கு சொன்னேன், நாம் அது நிறைவேற்றப்படுவதற்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப அவர் என் குருநாதர் தான் சொல்லிட்டார்ல, நான் வந்து மறிக்க மாட்டேன், முதிர் வயலில் தான் சாவேன், அதனால் இதை கவலையே பட வேண்டாம். சோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை சார்ந்து வாழக்கூடிய மனுஷியா இருந்தீங்கன்னா, பேதுரு அந்த வார்த்தைகளை, தேவனுடைய அந்த வார்த்தையை, வாக்குறுதியை, வாக்குத்தத்தத்தை உறுதியாய் விசுவாசிக்கிறவராக இருந்தபடியால், அப்படி நீங்கள் இருப்பீர்களானால், உங்களோடு தேவன் பர்சனலாக உங்களோடு சொன்ன காரியத்தை உறுதியாக பிடித்து கொண்டு நீங்கள் அதற்கு பின்பாக விசுவாசத்தோடு பிரயாணிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அதை தேவன் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நீதிமான்கள் செய்கிற ஜெபம் எப்படி இருக்குமா, அது பலனுள்ளதாக இருக்குதா. சோத்திரம். அப்போ சபையாராகிய நீதிமான்கள், நான் இன்னும் சொல்லணும், நம்ம நீதிமானா நம்ம தேவ சமூகத்தில் உண்மையுள்ளவர்களாக நம்ம நீதி செய்கிறவர்களாக வைத்து கொண்டோன்னா நாம் செய்கிற ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் உண்டு. சோத்திரம். எத்தனை பேருக்கு டிஎல் மூடி அப்படிங்கிற ஊழியக்காரர் தெரியும்? அமெரிக்காவில் அந்த சிகாகோ அந்த நகரில் வந்து தெருவோரத்தில் இருக்கிற ஏழை பிள்ளைகள்லாம் எடுத்து அவர் வந்து என்னென்னா அனாதை விடுதியை நடத்தி கொண்டு இருந்தாங்க. 1850களில் அவர் செய்திருக்கிறாரு. ஆரம்பிக்கும் போது ஒரு சில குழந்தைகளோடு ஆரம்பித்தவர் கிட்டத்தட்ட ஒரு 1500 1800 பிள்ளைங்களுக்கு மேலே வந்துட்டாங்களாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து என்னென்னா இந்த 1500ஐயும் தாண்டி வந்துட்டாங்களாம், அதிகமாக பிள்ளைங்க வந்துட்டாங்க. அப்போ என்ன செய்கிறது அப்படின்னாக்க, ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணமும் இல்லை. அன்னைக்கு சாப்பாடு யாரும் அவனுக்கு ஸ்பான்சரும் பண்ணலையாம். இவருடைய பழக்கம் எப்படின்னா, யாரிடமும் போய் கேட்காத சுபாவம் உடையவர். அல்லேலூயா. கர்த்தரிடம் மட்டுமே கேட்கிறவர். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, பார்க்குறோம் ஏதாவது நமக்கு ஒரு தேவைக்கு நமக்கு வேணும் அப்படின்னா யார்ட்டையாவது போய் கேட்டுறோம். தேவை வேணும் அப்படின்னா, பண தேவையோ இல்லை ஏதாவது பொருளாதார தேவைன்னா யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட கேட்குறோம். இல்லை அதை அந்த ஆள்கிட்ட இல்லைன்னா அடுத்து என்ன செய்வோம், ஒரு ஸ்தாபனத்துக்கு போவோம், ஒரு ஃபினான்ஸ் கொடுக்குற கம்பெனி. அது இல்லையா, உடனே என்ன செய்வோம்னாக்கா எங்கே போயிடுவோம், பேங்க்கு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆளுக்கு அடுத்து கிரெடிட் கார்டுக்கும் போயிடுவோம். இதுக்கெல்லாம் நம்ம போயிடுவோம். நம்ம கையில் தான் பிசாசு கொடுத்து வச்சிருக்கான் பல காரியத்தை, தந்திரங்கள். அப்போ இவர் என்ன பண்ணாரு, யார்கிட்டையுமே கேட்க மாட்டார் ஒரு ஊழிய பாதையில். உடனே என்ன பண்ணாரா, அந்த பிள்ளைங்கள்லாம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணாங்களா. சோத்திரம். ஆண்டவரே, எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எப்படியாவது எங்களை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா போஜியுங்கள் அப்படின்னு உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா. ஜெபம் பண்ணி முடிக்கிறாங்களா, அவங்க அந்த அனாதை இல்லத்தோட வாசலில் வந்து ஒரு பெரிய குதிரை வண்டி வந்து நிற்குதான். என்ன அப்படின்னு கேட்டால், அங்கே உள்ள ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சாப்பாடெலாம் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் கேன்சல். அந்த ஓனர் என்ன பண்ணாரா, இதை போய் டிஎல் மூடிட்டு போய் கொடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் என்னன்னா, கர்த்தர் நம்ம உள்ளந்திரி, நான் இன்னொரு மெசேஜும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், உள்ளந்திரியங்களை சோதித்தருகிற ஆராய்ந்தருகிற தேவனாக இருக்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. சொல்ல போனா அந்த பிள்ளைங்க விசுவாசோடு, டிஎல் மோடிங்கிற அந்த ஊழியக்காரன் விசுவாசோடு அவங்க ஜெபம் பண்ணாங்க. அவங்க இருதயத்தை பார்த்த தேவன், நொறுங்குண்ட இருதயமுடையவருக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, சமீபமா இருக்கிறார்னு சொல்லுகிறது. அப்புறம் அவரை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் வந்து என்ன, காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிற விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள ஊக்கமான ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படித்தான் சபையார் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு, பேதுருவை விடுதலை செய்தார். அப்போ ஊக்கமான ஜெபம் நிச்சயமாக பதிலை கொண்டு வரும். சோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ முதலாவது ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. ரெண்டாவது, அந்த ஜெபம் எப்படி இருந்தது, அவருடைய ஜெபம் உகந்த ஜெபமாக இருந்தது. சோத்திரம். ஹல்லேலூயா. உகந்த ஜெபமாக இருந்தது. அப்போ நம்ம ஜெபம் ஊக்கமா இருக்கிறது நல்லது, அதே சமயத்தில் உகந்த ஜெபமாக இருக்க வேண்டும். சோத்திரம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5 முதல் 10வது வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி வேகமா வாசிச்சிருங்க பார்க்கலாம். ம் 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 தங்கச்சி அப்படியே வந்து என்ன வேண்டும், என்ன விரும்புகிறத தரன்ட்டாரா. நீங்கள் 9வது வசனம் போயிருங்க, அதிலே 9. ம் ம்
பாருங்க, சாலமோன் வந்து சிறு வயசுல அரசன் ஆயிட்டாரு. அவருக்கு வந்து என்ன பண்ணனா, அந்த ஒரு இரவு நேரத்தில் அங்கே கர்த்தருடைய தூதன் வந்து அவருக்கு வந்து தரிசனமாகிறாரு. ஆயிட்டு உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்ட உடனே சாலமோன் எதையவே கேட்டுக்கலாம், எதாவது ஏராளமான காரியங்களை கேட்டிருக்கலாம். அவருக்கு இன்னும் ஏராளமான தேவைகள் இருந்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனங்களெல்லாம் விசாரித்து நடத்துவதற்கு ஒரு ஞானம் உள்ள இருதயத்தை எனக்கு தந்துவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருந்ததா? 10வது வசனம், உகந்த விண்ணப்பமா இருந்தது. சோத்திரம், ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல போனா, சாலமோனுடைய ஜெபத்தை பார்த்து கர்த்தரே வியந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நான் ஹல்லேலூயா, என்னடா என்ன வேணும்னு கேட்டோம், ஏதோ கேட்டுக்கலாம். ஆனால் அவர் ஒரு ஞானமுள்ள ஒரு இருதயம் எனக்கு வேணும் அப்படிங்கிறாருன்னு. அப்போ முதலாவது ஊக்கமான ஜெபம் நிச்சயமாக பதிலை கொண்டு வந்துடும். ஆனால் அந்த ஊக்கமான ஜெபம் உகந்த ஜெபமா இருக்கும்போது தான் நம்ம அந்த பதில் வரும். சோத்திரம், ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய ஊக்கமான ஜெபம் கர்த்தருடைய பார்வையில உகந்ததாக, இன்னும் சொல்ல போனா கர்த்தருடைய சித்தப்படி அது இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் இருக்காது. ஹல்லேலூயா. சைலண்டா ஆண்டவர் வந்துருவார். அப்ப நம்ம சமாதானத்தோட கடந்து போயிடணும் அந்த இடத்துல. இது தேவனுக்கு சித்தம் இல்லை, கர்த்தருக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம போராடி கொண்டு இருப்போம். சோத்திரம், அநேக காரியம் கிடைக்கலன்னு இல்லை. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய ஊக்கமாக பல நாள் ஜெபம் பண்ணியிருக்கலாம், பல காரியத்துக்காக ஜெபம் பண்ணலாம். அது வந்து தேவனுடைய பார்வையில் தேவ சித்தப்படி, அதாவது தேவனுக்கு உகந்ததா இல்லை அப்படின்னா கர்த்தர் சைலண்டாக தான் இருப்பார். ஹல்லேலூயா. பதில் வரணும் அப்படின்னா கர்த்தருக்கு உகந்ததாக, கர்த்தரின் சித்தப்படியாக நம்ம இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரு. அந்த மரிப்பதற்கு முன்பாக அவங்க சீஷரோட பேசி இருந்துட்டு கடைசியில் மத்தேயு 26:39, மத்தேயு 26:39, இந்த துக்கத்தின் பாத்திரம், அந்த பாடுகளின் பாத்திரம் இதை நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படிங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபத்தை கையில கொடுத்துருவோம். நம்ம காரியங்களை தேவனோட சொல்லிடுவோம், நமக்கு தேவைகளை தேவனோட சொல்லிடுவோம். ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் இதா இருக்கிறது, உங்க பார்வையில என் வாழ்க்கையில் நீங்க எதை செய்ய சித்தம் வைத்திருக்கிறீர்களோ அதை செய்யுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? அப்படி ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. அப்போ தேவ சித்தம்படி நம்ம நினைக்கிறோம் எல்லா ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடுத்துருவணும், எல்லா ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடுத்துருவாரு. இல்ல, அதாவது அந்த ஊக்கமான ஜெபம் எப்படி இருக்கணுமா? உகந்த ஜெபமா இருக்கணும். தேவனுடைய சித்தப்படியான ஜெபமா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். சோத்திரம், ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் யாக்கோபுன்னு நினைக்கிறேன். யாக்கோபு 4வது அதிகாரத்தில் எடுங்க. 4வது அதிகாரத்தில் 3வது வசனமா 4வது வசனமா? உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பதில் பெற்றுக்கொள்ளாம, நம்ம விடை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம் அப்படின்னா நாம் நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக தேவனை நிர்பந்தம் பண்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சாலமோன் பாருங்க, ரொம்ப உகந்த ஜெபம், எனக்கு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை மட்டும் கொடுங்க ஆண்டவரே. சோத்திரம். ஆண்டவருக்கே இது ஆச்சரியமா இருந்திருக்கும். சோத்திரம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க இந்த சபையார் என்ன பண்ணாங்கன்னா 2 காரியத்துக்கு ஜெபம் பண்ணாங்க. ஒன்று, எங்கள் ஊழியக்காரன் நீங்கள் வெளியே கொண்டு வந்துடணும், பேதுருவே வெளியே கொண்டு வந்து விட வேண்டும். 2வது என்ன பண்ணாங்க, இந்த ஊழியத்திற்கு பிரச்சனையாக இருக்கிற ஏரோதை சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது 2ம் தேவனுக்கு உகந்த ஜெபமாக இருந்தது. சோத்திரம், ஹல்லேலூயா. ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க, உகந்ததாகவும் இருந்தது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இவங்க பண்ண ஜெபத்தால கிடைத்த அந்த பலன், கிடைத்த விடுதலை, கிடைத்த பதில்னால இவங்களுடைய ஜெபம் எப்படின்னா உற்சாகத்தை கொண்டு வரக்கூடிய ஜெபமாக இருந்தது. சோத்திரம், ஹல்லேலூயா. அந்த ஜெபித்த ஜனங்களுக்கு எப்படின்னா 3வது காரியம் வந்து உற்சாகத்தை கொண்டு வரக்கூடிய ஜெபமாக இருந்தது. 1வது ஜெபம் எப்படி இருந்தது? ஊக்கமான ஜெபம். 2வது பாயிண்ட் என்ன சொன்னேன்? உகந்த ஜெபமா இருந்தது. 3வது உற்சாகத்தை கொண்டு வருகிற ஜெபமாக இருந்தது, உற்சாகத்தை கொடுக்கிற ஜெபமாக இருந்தது. சோத்திரம். அது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12 16வது வரேன். இருங்க.
12 வாசிங்களேன், 12 16 வரைக்கும். ம் 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 பிரமித்தார்கள். ஒரு பிரமிப்பு வருது. அது எப்படின்னா அங்கே ஆசம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆங்கில பைபிளில், அஸ்டானிஷிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்படின்னா அங்கே நின்னதை பார்த்த உடனே அப்படி பிரமித்தார்களாம், அப்படி தேவனுடைய அந்த கிரியையை கண்டு. அப்போ என்னன்னாக்க இவங்க ஜெபித்தாங்க பார்த்தீங்களா, அது உகந்த ஜெபமாக இருந்ததுனால தேவன் கொடுத்த பதிலை பார்த்த உடனே அவங்களுக்கு இன்னும் உற்சாகம் வந்துச்சு. இன்னும் நம்ம எந்த ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும், தேவனை தெரிவிக்கும் போதெல்லாம் எப்படின்னா நமக்கு பதில் கொடுத்து கொண்டு இருப்பார் அப்படிங்கிற உற்சாகத்தை கொண்டு வந்ததான். எந்த ஒரு காரியத்திற்கும் ஜெபிக்கக்கூடிய உற்சாகத்தை கொடுக்கும். சோத்திரம் அல்ல, நம்ம வாழ்க்கையில் தேவ சித்தப்படியாக நம்ம செய்கிற ஊக்கமான ஜெபம் கொண்டு வருகிற அந்த பதிலை பார்க்கும் பொழுது நாம் என்ன, நம்ம ஜெப வாழ்க்கை அதிகரித்து கொண்டே இருக்கும். சோத்திரம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம ஜெபத்தின் மூலமாக கொடுக்க வருகிற விடுதலைகளை பார்த்த உடனே ஜெபம் பண்ணாமே இருக்க முடியாதான். சோத்திரம் எதற்கும் தேவனிடத்துல தான் ஓடுவோமா, எந்த மனிதர்களையும் இல்லை, எந்த ஒரு ஸ்தாபனத்தையும் இல்லை, யாரிடமும் அல்ல, தேவனிடம் விண்ணப்பங்களை செலுத்துவதற்கு உற்சாகமுடையவர்களாக மாற்றப்படுவோமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவர் விடுதலை பிரமிக்கத்தக்க வகையில் விடுதலை அடைந்தார். சோத்திரம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியம் எதுக்கு செய்ய பண்ணாங்க, ஏரோதுவை தொடும்படியாக. இப்போ பேதுரு விடுவிக்கப்பட்டாரு. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 12 அதே 12 அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிக்கலாம். எப்படி இருந்தானா, புழுத்து இறந்தானா. ஹல்லேலூயா. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக இன்னைக்கு எழும்பக்கூடிய பார்க்கணும். இந்திய தேசத்தில் மட்டும் கிடையாது, எல்லா இடங்கள்லையும். இன்னும் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போனீங்கன்னா ஆப்பிரிக்கால பயங்கரமான பிரச்சனைகள் ஊழியத்திற்கு. அப்போ அவர் அதற்காக யாரெல்லாம் விரோதமாக எழும்புறாங்களோ செபிக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களை தேவன் தொடக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நான் ரொம்ப விசுவாசிப்பேன். கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற யாரையும் அவர் சும்மா விட்டதில்லை. சோத்திரம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க அதன் பலனை கண்டே அடைவார்கள். சோத்திரம். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்னா சர்வ வல்லமுடைய. கடந்த நாள் கூட நாங்கள் சிட்டி கேர்ஸில் அந்த வல்லமையுடைய தேவன், சர்வ வல்லவர் அப்படிங்கிறத குறித்து கூட நாங்கள் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். சோத்திரம். எப்படின்னா வல்லமை அப்படிங்கிறதுக்கு ஷடாய் அப்படி எல் ஷடாய் அப்படின்னு பேர். அந்த ஷடாயுடைய முதல் எழுத்து எபிரேய எழுத்து ஷீன் அப்படிங்கிற எழுத்து. அது பார்க்க இப்படி 3 இப்படி 3னா இப்படி போட்டுப்பாங்க இல்லையா, அதை அப்படி திருப்பி வச்சா ஒரு ரைட் டேர்ன் பண்ணி இப்படி வச்சோன்னா அப்படி ஷீன் இருக்கும். அந்த ஷீனை எதுக்கு சமமாக சொல்கிறாங்கன்னா அது கூர்மையான பற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எப்படின்னா எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு நொறுக்கிடுமா. அப்படி நம்ம ஜேசிபியெல்லாம் விட்டுனா அப்படி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி பரண்டி போடுது இல்லையா, அப்படிப்பட்ட வல்லமை உடையதான் ஆண்டோடைய நாமத்திற்கு. சோத்திரம் ஹல்லேலூயா. அந்த நாமமுடைய சர்வ வல்லமையுடைய நாமம் எல் ஷடாய் என்ற நாமமுடைய தேவன் தான் செங்கடலை பிளந்தாரு, பார்வோனை வாதையால வாதித்தாரு, எரிகோவை இடிந்து போக செய்தாரு, யோர்தானை குவிந்து நிற்க செய்தாரு, இன்னும் பல கோலியாத்தை தகர்க்க உதவி செய்தார். இப்படி பல வல்லமையான காரியங்களை இங்கே கவனிங்க. சோத்திரம். பல வல்லமையான காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவரிடம் அப்படிப்பட்ட தேவனிடம் இந்த சபையார் ஜெபம் பண்ணாங்க. ஏரோதுவையும் அவர் தொட்டார். சோதர். ஊழியத்துக்கு விரோதமா இருந்த ஏரோதுவை என்ன பண்ணாரு, மடிந்து போக செய்தார். சோதரம். இன்னொரு ஊழியக்காரை பத்தி சொல்லி நான் அந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். சீக்கிரமாவே டைம் நமக்கு ரொம்ப இருக்குது. ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு சிறுவர் ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோதரம். ஹல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிறவர், அவர் இங்கிலாண்டில் பிரிஸ்டல் அப்படிங்கிற இடத்துல சிறுவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு அப்படி தான் ஒரு நாள்
டேபிளில், டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கிறாரு. கிச்சனில் சாப்பாடு இல்லை, ஸ்டோர் ரூமில் சமையல் செய்வதற்கு எந்த பொருள்களும் இல்லை, குழம்பு வைக்கிறதுக்கோ கூட்டு வைக்கிறதுக்கோ எந்த பொருள்களும் இல்லை. ஜார்ஜ் முல்லர் என்ன பண்ணார்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லோரும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வந்து கதவை தட்டினாராம். கதவை தட்டியிருக்காங்க யாரும். இவர் போய் பார்த்தோன்னா, நேற்று நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை. ஒரு பேக்கரி ஓனர், நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை, ஜார்ஜ் முல்லருக்கு பிரெட்டு போய் செஞ்சு கொடு அப்படின்னு, நாளை காலையில் நீ போய் பிரெட்டை கொடுத்துருன்னு. நான் 3 பிக் லோப்ஸ் ஆஃப் பிரெட், பெரிய பிரெட்டு செஞ்சு போய் கிட்டத்தட்ட ஒரு 300 பிள்ளைங்க சாப்பிட்ற அளவுக்கு பிரெட்டை கொடுத்துட்டாராம். சரி, பிரெட்டு வந்துருச்சு, பாலுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு யோசிச்சாரா. டக்குன்னு ஒரு ஆள் வந்தாராம். ஐயா, என்கிட்ட வந்து இவ்வளோ லிட்டர் பால் இருக்கியா, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாராம். என்னையா அப்படின்னோடனே, நான் அந்த வண்டியில் இந்த வழியாக பாலை கொண்டு போனேன், நான் போய் ஒரு இடத்துல வந்து அதை விநியோகம் பண்ணணும், என் வண்டி வந்து ரிப்பேராக போயிடுச்சு, இந்த வண்டியை வந்து ஆட்கள் வந்து சரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அந்த நேரத்துக்குள்ளே அந்த பால் கெட்டு போயிடும், அதனால் இந்த பாலை நீங்கள் பயன்படுத்திக்கிட முடியுமா இந்த பிள்ளைங்களுக்காக அப்படின்னு. அப்போ கர்த்தர் பாருங்க, நம்ம விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது, சோத்திரம் அல்லேலூயா, நமக்கு ஒரு பதில் கிடைக்குது. இந்த பதிலை பார்த்த பிறகு, ஏற்கனவே ஜார்ஜ் முல்லர் வந்து ஒரு விசுவாச வீரர், ஜெப வீரர், இப்படி ஒரு நல்ல பதில் கிடைச்ச பிறகு அவர் ஜெபம் பண்ணாம இருப்பாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் உற்சாகமா என்ன சொல்ற, அந்த பிள்ளைங்களை பார்த்து இன்னும் உற்சாகமா ஜெபம் பண்ணுவோம். நம்ம கர்த்தர் நம்ம தேவைகளை எல்லாம் சந்திப்பார். சோத்திரம். நீங்க சிறு பிள்ளைகளா இங்க இருக்கும் போது மட்டும் கிடையாது, உங்க வாழ்நாள் நீங்க பெரிய பிள்ளைங்களா வந்த பிறகும், நீங்க எங்கெங்கெல்லாம் திருமணம் முடிந்து எங்கெங்கெல்லாம் ஊழியம் பண்ணியிருக்கீங்களோ அங்கேயும் இதே ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்வார், நீங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுது. ஹல்லேலூயா. அப்போ அவர்கிட்ட வளர்ந்த அத்தனை பிள்ளைகளும் எப்படி இருந்திருப்பாங்கன்னா, விசுவாச வீரர்களாக இருந்திருப்பாங்க. சோத்திரம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்கள் வரும் பொழுது நம்ம வந்து பதறி போயிடுறோம், நம்ம தடுமாறிடுறோம், நம்ம வருத்தம் அடைஞ்சிடறோம், நம்ம கண்ணீர் வந்துடுது. இல்லை, அது எப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பில் வேரூன்றியவர்களாக நம்ம இருக்கணும், கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். சோத்திரம். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் அன்பில் வேரூன்றி கிறிஸ்துவுக்குள் நம்ம இருந்தோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டிருந்தோம் அப்படின்னா, அந்த வீடு எப்படி இருக்கும்? கற்பாறை நிலத்திலே கட்டப்பட்ட வீடாக இருக்கும். அது எந்த ஒரு காற்றடித்தாலும், மழை பெய்தாலும், புயல் அடித்தாலும், வெள்ளம் வந்தாலும், பெருமழை பெருவெள்ளம் பெருங்காற்று அடித்தாலும் அது விழுந்து போவதில்லை. சோத்திரம். ஹல்லேலூயா. சின்ன விஷயம் கிடைக்காம போயிருக்கோம், சின்ன விஷயத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம், பதில் வராமல் போயிருக்கோம், மிகுந்த வருத்தம் கர்த்தர் மேலே வந்துடும், நம்ம கர்த்தரை விட்டே பின்மாறி போகக்கூடிய அனுபவத்தில் இருப்போம். இல்லாட்டி என்ன செய்வோம், கர்த்தர் எனக்கு ஒன்றுமே செய்யலைங்க. ஹல்லேலூயா. அந்த வசனம் பிலிப்பியர் 4 வாசிச்சமே, 4:6 வாசிங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல், சரி, விண்ணப்பங்களை அப்போ சோத்திரத்தோட கூடிய ஜெபம்னா என்னது? அடுத்த வாரம் பார்ப்போம். இருந்தாலும் சோத்திரத்தோட ஜெபம்னா, சோத்திரம் 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 1 மணி நேரம் சோத்திரம் சொல்லி இருக்கிறதா? அது என்ன சொல்றாருன்னா, கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட், நன்றியுள்ள ஜெபமா இருக்கணுமா. சின்ன விஷயம் கிடைக்காம போயிருக்கோம், நம்ம அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். என்ன ஆண்டவரை நீங்கள் எனக்கு கொடுக்கல, என் பிள்ளைங்கிறீங்க, நீங்கள் என் அப்பான்றீங்க, நான் உங்களை பிள்ளைன்னு சொல்கிறேன், என்னை பிள்ளைன்னு சொல்கிறீங்க, எனக்கு இந்த காரியத்தை செய்யலை நீங்கள். ஆனால் கர்த்தர் 1000 காரியம் செய்திருப்பார் வாழ்க்கையில். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பெரிய ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார்ல. சோத்திரம். இந்த பாடணுமே, என்ன பாட்டு? முதல் பாட்டு, 2வது பாட்டு. பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எல்லாம் அப்படியே எழுந்து நிற்கலாம். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நான் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். சொல்லுங்க. நான் பாடுவேன், கரங்களை தட்டி உற்சாகமா துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும், என் துதியா என் நாவு நீ
உம்மை துதிப்பேன். எப்பொழுது எப்பொழுது ஆண்டவரே நம்பிக்கையோடு துதிப்பேன். விசுவாசோடு நான் ஜெபம் பண்ணுவேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். 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 கரத்தை தட்டி ஆண்டவரே, நான் செய்யாத எனக்கு வாழ்க்கையில கிடைக்காத காரியங்களை தான் நோக்கி கொண்டு இது செய்யலையே அது செய்யலைன்னு சொல்ல விட, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, இதுவரை காத்து நடத்தியதற்காக, என் வாழ்க்கையில போதுமானவராக இருந்ததற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, சபையார் செய்த ஊக்கமான ஜெபம் உமக்கு உகந்த ஜெபமாக இருந்ததால, அதற்கு பதில் கிடைத்ததால ஆண்டவர் நாங்கள் இன்னும் அதிகமாக ஜெபிக்க எப்படி சபையாருக்கு நீ உற்சாகம் தந்தீரோ அப்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உற்சாகத்தின் ஆவி ஆண்டவரே ஊற்றுவீராக. இந்த சாயந்திர வேளையில ஜெபிக்க ஒரு ஜெப ஆவி ஜெபம் எங்க வாழ்க்கையா மாறட்டும் ஆண்டவரே. ஜெபம் எங்க லைஃப் ஸ்டைலா மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் சிறிய காரியமோ பெரிய காரியமோ உம்முடைய சமூகத்தை நாட, உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு வர, அதற்கு நாங்கள் ஆண்டவரே அப்பா பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் உற்சாகத்தோடு ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. இது வர நாங்கள் ஜெபிக்காம இருக்கிற காரியங்கள் அதற்காக ஜெபிக்க தொடங்க ஆண்டவர் தொடக்கத்தை உண்டு பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே,
பேதுரு அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது சபையார் செய்த ஊக்கமான ஜெபம். ஆண்டவரே, நாங்க ஜார்ஜ் அந்த டிஎல் மூடிய பார்க்கிறோம். ஊக்கமான ஜெபம், விசுவாசம் நிறைந்த ஜெபம், என் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறபடியான ஜெபம். அந்த ஜெபமானது சாலமோன் செய்தபடியா உகந்த ஜெபமா இருந்ததால டிஎல் மூடிக்கு அவருடைய தேவை சந்திக்கப்பட்டது. ஆண்டவரே, அப்படிதான் ஜார்ஜ் முல்லருடைய தேவையும் சந்திக்கப்பட்டது. அவர்களுக்கு கிடைத்த அந்த பதில், ஜெபத்திற்கு கிடைத்த பதில் ஒரு உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து தொடர்ந்து அவர்களை ஜெபிக்கிறவர்களாக, ஜெபத்தின் மூலமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் நடத்தியது. ஆண்டவரே, அப்படி எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லா நேரத்திலையும் எங்களை நேசிக்கிற எங்களுடைய பரம தகப்பன், எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற பரம தகப்பன், அதை கேட்டு ஏற்ற வேளையில் பதிலளிக்கிற உம்மிடம் நாங்கள் அதை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இன்று இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யைக்கினோடும் சபையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவனுடைய வருகை என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.